ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கேம்ல என்ன விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபீல்டு அப்படின்ற ஒரு பேய் கேம் தாங்க விளையாட போறோம். ஸோ வாங்க நம்ம இந்த கேம்ல வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கோவா விளாட்லாம், அப்புறம் ஒரு சர்வைவராக விளாட்லாம். ஸோ நம்ம சர்வைவராக விளாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம துரத்திக்கினே இருப்பாங்க கைஸ். ஸோ அந்த நம்ம சைக்கோ கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு அந்த இடத்த விட்டு எப்படி சும்மா கெத்தா வெளில வரும்ன்றது அந்த கேம் பிளே வீடியோ. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க, அது என் பேர் இப்ராஹிமன் தெரியல. பார்த்தீங்களா, சைக்கோவே ஒரு மாதிரி சைக்கோவா இருக்கிறாங்க. ஏங்க அவன் எப்போ ரொம்ப கொடூரமா இருக்கான், அவனை பார்க்காம அவன் மூஞ்செல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு கைஸ், ஏன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம முதல் ஜென்ரேட்டர் சரி பண்ணுறோம். நல்ல வேலைங்க, முதல் ஜென்ரேட்டர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. ஓகே கைஸ், டே சீக்கிரம் சரி பண்ணுறாடி. ஏங்க அவன் ஜென்ரேட்டரை சரி பண்ணுறதுக்கே அதுக்குள்ளேயே அவன் வந்து பிடிச்சிருவான் போல இருக்கு அந்த சைக்கோ. டே சீக்கிரம் சரி பண்ணுறா கைஸ். இவன் இப்போதைக்கு ஜென்ரேட்டரை சரி பண்ணி முடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் டக்குனு பண்ணுறான். ஏங்க நான் கூட பயந்தே போயிட்டாங்க. டக்குனு பின்னாடி ஒருத்தன் நல்லா திடீர்னு ஓடி வந்துட்டான், பயந்தே போயிட்டாங்க. ஐயோ சைக்கோ தானான்னு. கடைசியில் பார்த்தா அந்த இன்னொரு பிளேயர். டேய் கிழவா, அந்த கிழவங்க. டேய் கிழவா, உன்னால சும்மா இருக்க முடியாதாடா? ஐயோ எப்பா அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சு கைஸ். ஆஹா பிடிக்கிறாங்க கைஸ் பிடிக்கிறான் அவன். அப்பா அடிச்சிட்டாங்க. ஏங்க அவன் ரொம்ப ஃபாஸ்டா. டே அவனா வந்து காப்பாத்துக்கடா. டேய் அவனா வந்து காப்பாத்துக்கடா. நீங்க வந்து காப்பாத்தலன்னு வைங்களேன், நான் அப்புறம் ஏதாவது சூனியம் வச்சிருவோம் பாத்துக்கோ. இந்த இடமே சூனியம் வைக்கிற இடமா தான் இருக்குடா. அப்புறம் நான் ஏதாவது சூனியம் வச்சிட்டேன்னா அவள் தான் நீங்க கேம்ல தோத்து போயிடுவீங்க. டேய் சொல்றத கேட்டுக்கோ, ஒழுங்கு மரியாதை நான் வந்து காப்பாத்திருக்கடா. டேய் ஓ உங்க எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாடா. சூப்பரே, எல்லாரும் சாவங்க, எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாடா. அவள் தான், அவங்க ரெண்டு பேருக்கு எல்லாரும் கொஞ்சோண்டு தான் லைஃப் இருக்கு. என்னைய மட்டும் வந்து நீங்க காப்பாத்துறான்னு வைங்க, அவள் தான் ஒரேடியா மாட்டுவீங்க. ஓ கிழவா, நீ தானே அந்த முதல்ல பயமுத்துற வந்து மாட்டிக்கினிய பாத்தியா? இதுக்குதான் ஒரு மனுஷனை பயமுடுத்த கூடாதுன்றது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் செத்துருவோம் கைஸ். நம்மளோட அந்த ஃபேஸுக்கு மேல போட்டிருக்கு பாத்தீங்களா, அது அந்த ரெட் கலர் பார் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம். ஓகேங்க, டே எவனா வந்து உதவி செய்யணும். ஏங்க இந்த பொண்ணு வருது. ஏமா உதவி செஞ்சுட்டு போமா. ஏமா ஏங்க ஒரு ரெண்டு இப்போ ஒரு கிழவை ஒரு மனுஷன் இங்க இருந்தா உதவி செய்யறான்னு. ஏங்க வந்து பாத்துட்டு போகுது கைஸ் நம்மள. உதவி செய்ய சொன்னா இங்கேயும் அங்கேயும் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் நம்ம ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவோம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க பாத்துக்கலாம். ஏமா உதவி செய்யுமா கைஸ்? உதவி செய்ய மாட்டாங்க போல இருக்கு கைஸ். ஓ அவள் தான், அந்த பொண்ணு இப்ப ஐ திங்க் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சைக்கோ புடிச்சிட்டு அவள் தான் அந்த பொண்ணு சாவ போகுது பாத்தீங்களா, அவள் தான் கைஸ். ஸோ இப்ப நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு பிளேயர் தான். செக்டன்ட்னு ஒரு பிளேயர் இருக்காங்க கைஸ். ஏங்க நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான் தலைவன். டேய் தலைவா, நீதாண்டா டிரைவர் குண்டு பையன். அந்த கொளுத்த பண்ணி நம்ம கடைசி நேரத்துல வந்து காப்பாத்துறாங்க. நம்ம சாக போறன்ற நேரத்துல டேய் நான் வரேன்டா காப்பாத்துறேன்டான்னு வரான். இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா நம்ம உயிராச்சு பொழைச்சிருப்போம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. சரி விடுங்க, நம்ம உயிர் பொழைச்சு சும்மா அப்படியே எல்லாரையும் காப்பாத்தி அப்படியே எல்லாரையும் வெளில கூட்டு போய் அந்த சைக்கோவை கொண்டு அப்படியே எல்லாரையும் வெளில கூட்டு போயெல்லாம் நினைச்சேன். என்ன பண்றது? சரி விடுங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் கேமை ஸ்டார்ட் பண்ணி நம்ம யாருன்றதை எல்லாருக்கும் காட்டுவோம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு. ஏன்னா என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறான். அப்புறம் நாக்கா ஓ எப்ப நம்ம கூட ஒரு மிலிட்ரி ஜவான் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், மிலிட்ரி மேன் இருக்கிறாரு. ஏங்க முன்ன இருந்ததோட இப்ப அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா மாறிட்டாங்க கைஸ். முன்ன இருந்ததோட ரொம்ப கொடூரமா மாறி இருக்காங்க அந்த சைக்கோ. ஓகேங்க, சரி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எப்படி ஹைடு பண்ணுவேன் நானு தெரியல கைஸ். எப்படி ஹைட் பண்றதுன்னு தெரியல, ஆனா ஒளிஞ்சுக்க சொல்றேன் அது மட்டும் தெரியுது. ஸோ இங்க ஒரு இன்ஜின் இருக்கு கைஸ். ஸோ இந்த இன்ஜினை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டேய் என்ன ஃபாலோ பண்ணுங்கடா. டேய் ஃபாலோ மீ. சைக்கோ ஏங்க அவன் ஸ்பான் ஆகிற இடமே சரியில்லை கைஸ். ஸோ நம்ம அடுத்த தடவை கரெக்டா ஸ்பான் ஆயிடலாம். பாத்தீங்கன்னா அவன் எந்த இடத்துல ஸ்பான் ஆகிறான் பாத்தீங்களா, அவன் மெயினா நம்ம அந்த ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணாலும் அந்த இடத்துலதான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஸ்பான் பாயிண்ட். அது தெரியாம நான் போய் ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ண பாத்தீங்களா. சரி ஓகே இந்த கில்லர் கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சிடணும். டே தம்பி உதவி செய்யடா.
இருங்க நம்ம ஏதாவது கேட்கலாம். ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு கேட்கலாம். எப்பா ஏங்க ரொம்ப நல்ல பையங்க அவன். நம்ம உதவி கேட்டு வந்தானே டக்குனு செய்யறான். டேய் தம்பி நீ ரொம்ப நல்லவன்டா. ஆனா நான் நல்லவனா இருப்பேன்னு எதிர்பார்க்காத சரியா? ஓகேவா? நான் நல்லவனா இருப்பேன்னு எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தா அது உன் தப்பு. ஏன் மிலிட்டரி மேன் போய் நான் தன்னோட உயிரை போய் பணம் வைக்க போறாருன்னு நினைக்கிறேன் கில்லர்கிட்ட. நம்மளுக்காக இத்தனை பேர் செய்யறாங்களா? அதான் ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்ம யாருக்கும் செய்ய மாட்டோம். அது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. ஸோ இப்போ வாங்க ஓடியா அது எப்படிடா நான் போற இடத்துல மட்டும் வரானு புரியல கைஸ். நான் போற இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா வரான் கைஸ். எனக்கு ஏன் புரியல. இதோ பாத்தீங்களா இப்ப என்ன அப்படி எப்படியும் அவன் போட்டுற போறான். எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது. ரிகவர் டேய் எவனா ரிகவர். ஓ இப்ப நம்மள அந்த கூண்டு போட்டு அடைச்சிட்டான் கைஸ். டேய் எவனா அதை காப்பாத்தி விடுங்கடா. டே நீங்க மட்டும் காப்பாத்தி விட்டானா அடுத்த 3 ரவுண்ட்ல நீ ஜெயிப்படா. அப்படி நீங்க யாருமே காப்பாத்தலனா அடுத்தடுத்து நீங்க எல்லாருமே செத்து போயிடுவீங்கன்னா நான் சொல்றேன்டா. நான் வந்து சூனியம் வச்சிட்டேன்டா. டே நான் வந்து சூனியம் வைப்பேன் பாத்துக்கோ. நான் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அப்புறம் நீங்களாம் மிலிட்ரி மேன். நீங்களாம் ஒரு மிலிட்ரி மேனா இருந்துட்டு ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டீங்களே கைஸ். ஒரு மிலிட்ரி மேனா இருந்துட்டு ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய மாட்டாரு கைஸ். என்ன நியாயம் இது? என்ன நியாயம் கைஸ்? பாத்தீங்களாங்க நம்மளுக்கு முதல்ல உதவி செஞ்ச பையன் தாங்க மறுபடியும் வந்து உதவி செய்யறான். ஆனா அந்த கில்லர் மட்டும் விடவே மாட்டான். சரி நம்மளுக்கு முதல்ல உதவி செஞ்சவன் தாங்க மறுபடியும் வந்து உதவி செய்யறான். அவன் தாங்க நல்லவன். மற்றவங்க எல்லாம் ஒரு இது உதவி செய்ய மாட்டாங்க. டேய் எவனா வந்து உதவி செய்யடா. அவன் சுத்தி வரான் கைஸ். நம்மளுக்காக அவன் சுத்தி வந்து அவன் தன்னோட உயிரையே பணைய வச்சு நம்மளை காப்பாத்த வரான். ஆனா டேய் நீனும் கடைசியில நான் சாவ போது காப்பாத்திராதரா. அது யூஸே இல்ல. இந்த பொண்ணு வந்து நம்மளை காப்பாத்துது. ரொம்ப நன்றிமா. ஏப்பா எப்படியோ தப்பிச்சாச்சு. ரிகவர் பண்ணிவிடு. ரிகவர். ரொம்ப ரொம்ப நன்றிமா. கடைசியில அந்த பட்லர் வந்துட்டான் மறுபடியும். அந்த கொல்றவன் வந்துட்டான் மறுபடியும் விட்டு போயிடாது சரியா? நான் அப்படி வந்தான்னு வையா நான் உன புடிச்சு தள்ளி விட்டுறேன். நீ மாட்டிக்கோ. சொல்லல கைஸ். நான் சொன்ன மாதிரியே நடக்குதா? இதுதான் கைஸ். நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு. மறுபடியும் பிடிச்சி வச்சிட்டான். பவர் ஆன். நான் பவரை காட்டுறேன்டா. டேய் நான் எவ்வளவு பெரிய அடுத்த கேம்ல வரேன்டா. என்னோட பவரை காட்டுறேன்டா. நான் யாருடா. டேய் அடுத்த ரவுண்ட்ல நான் காட்டுறேன்டா. நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளு. என்ன நீங்க தான் பவர் ஆன் பண்ணுவீங்களா? நான் எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா? நான் காட்டுறேன்டா பவரை. வரேன்டா. ஏங்க கைஸ் நம்ம இந்த தடவை சைக்கோவா விளாடலாம் கைஸ். என்னடா சைக்கோ? நான் ஆரம்பிக்கிறேன்டா. கல்டிஸ்ட் வேண்டாம். ஃபேண்டம், உல்ஃப், பீஸ்ட் வேணாம் கைஸ். நம்ம இந்த பேயாவே உள்ள போலாம். அன்லாக் திஸ் பிளேயரா. கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் இந்த ஸ்டோரியா. ஒரு சாப்டர்ல முடிக்கணுமா? சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் தப்பிக்கலாம் இங்க இருந்து முதல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது ஏத்திக்கலாம் கைஸ். ஆனா நம்மளுக்கு லெவல் அப் இல்லை. ஸோ ஓகே விடுங்க மறுபடியும் உள்ள என்ட்ரு ஆகலாம். நம்ம எவ்வளவு பெரிய பவர்ன்றதை காட்டலாம். இனிமேல் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டரை மட்டும் கல்டிஸ்ட். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இது தடவை. ஆனா இவன் தாங்க வேகமா ஓடி நம்மளை பிடிக்கிறான். அதே குண்டு 2 குண்டனுங்க. ஐ திங்க் அவனுக்கு ஓட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓடி காப்பாத்துறான். ஸோ நம்ம எந்த ஜென்ரேட்டரையும் நான் ரிப்பேர் பண்ண போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டு ஓடினே தான் இருக்க போறேன். ஆனா எங்க ஸ்பான் ஆகிறான்னு தெரியல. திடீர்னு ஸ்பான் ஆயிடுறான். ஸோ எல்லாரும் நம்ம சும்மா எல்லாரையும் பயமுத்திடுவோமா? சைக்கோ வந்து நான் ஓடுங்க எப்போ இவன்கிட்ட மட்டும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க உதவி செய்வோம். உதவி செஞ்சு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இவன் வரமாட்டான். ஓகே ஸோ இவன் பின்னாடியே ஓடலாம். இவன் வந்தா இவனை மாட்டி விட்டுறலாம். அவன் பின்னாடியே ஓடுவான். அவனே பாக்குறான் என்னடா தம்பி என் பின்னாடியே வர அப்படின்னு. உன் பின்னாடி தாண்டா வருவேன். நீ தான் நல்லா கொளுத்து போயிருக்கிற. மாட்டினா கூட நீ மாட்டிப்படா. உன்னை 1 மாசம் வச்சு சாப்பிடுவான். நான் பாத்தியா பேஸ்கெட் பால் விளையாடி ஒல்லியா இருக்கிறேன். அதனால என்னை அவன் புடிச்சிருவான்டா தம்பி. ஓகே இங்க ஒரு ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணுவோம். உதவிகள் செய்வோம். சீக்கிரம் ரிப்பேர் பண்றாடி. அவன் வேற வந்துட போறான். அதை பாத்தீங்களா அந்த ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. சோ ஹார்ட் பீட் அதிகமா ரைஸ் ஆகும் போது அவன் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தங்க. சோ ஓகே இந்த ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்த ஜென்ரேட்டருக்கு நம்ம பாத்தீங்கன்னா போலாம். திரு விட்டு போகாதா. பாத்தீங்களாங்க டக்குனு விட்டு போயிடுறான். நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லடா. ஏன்னா போற அந்த அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது உன்னோட வேலை தான்டா சரியா? ஐயோ எங்க குட்டு போடுறான் கைஸ். டேய் கைஸ் அவன் குட்டு போடுறாங்க.
பேக் வழியா குண்டு போடுறான். ஓ ஓ பின்னாடி வந்துட்டானா? அட பாவி, உன்னை என்ன காப்பாத்த சொன்னா நீ என்னடா பண்ற? கைஸ் நம்ம எப்படி ஓடிடலாம்? ஆஹா என்னோட கால் தடை வேற வருது. ஏய் எவனா காப்பாத்துக்கடா, ஹெல்ப்டா. இந்த ஜென்ரேட்டர் அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணிட முடியுமா? ட்ரை பண்ணுவோம். நம்மளால முடிஞ்ச அளவு ரிப்பேர் பண்ணலாம் கைஸ். டேய் எவனா காப்பாத்துக்கடா, டே ஹெல்ப்டா ஹெல்ப்டா, ஹெல்ப் பண்ணுங்கடா. நம்ம கிட்ட இப்ப ரெக்கவரி கிட்டு நம்மள மட்டும் தான் அவன் டக்கு டக்குன்னு அடிச்சிடறான், ஏன்னு தெரியல. இருங்க நம்மளால முடிஞ்ச அளவு இந்த கேமை சும்மா போராடி. ஜென்ரேட்டர் ரிப்பேர் ஆச்சா? அம்மா ஏமா ஹெல்ப் பண்ணுமா? ஏமா ஏய் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், ஏய் ஹெல்ப். ஏய் உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஓ கேட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா? சூப்பரு. ஓகேங்க நம்ம இந்த இதை விட்டு தப்பிக்க போறோம்னு நினைக்கிறேன். கேட் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சான். ஓகேடா கேட் ஓப்பன்டா. ஓடுறா குமார் வெள்ளடு. தப்பிச்சாச்சு கைஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். சூப்பருங்க, பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளில ஓடி இருக்கிறோம் கைஸ். எதுவுமே பண்ணாம ஒரு 2 ஜென்ரேட்டர் மட்டுமே ரிப்பேர் பண்ணி வெளில ஓடி தப்பிச்சிருக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது காசு கொடுத்துருக்காங்க, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளால சைக்கோ விளையாட முடியுமா தெரியல. இப்போ விளையாட முடியாது கைஸ். ஓகே ஸோ நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர் சர்வைவர் போட்டு நம்மளோட லெவலப் பண்ணிக்கலாம் கைஸ். நம்மள லெவலப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எல்லாமே அதிகமாகிடும். ஸோ நம்ம ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கு ஸ்கில் வேணுமா? அப்போ எதை தாண்டா கிரியேட் பண்ண முடியும்? எது இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியாது போல இருக்கு. ஓகேங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க சார் இப்போ மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே யார் அவன்? பச்சர். ஏங்க ரொம்ப அந்த மிஸ்டர் மீட் மாதிரி இருப்பான் போல இருக்கு. மிகப்பெரிய கொலகாரனா இருக்காங்க இவன், ஒரே கறி வெட்டுறவனா இருப்பான் போல இருக்குது. ஓகேங்க ஸோ நம்ம யார் பின்னாடி ஓடிடலாம், அப்பதான் நம்மளுக்கு சேஃப்டி. அது மட்டும் இல்லாம எங்க ஸ்பான் ஆகிறான்னு வேற தெரியல. ஓகேங்க ஸோ இந்த ஜென்ரேட்டர் பத்தி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுவோம். ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ஏறல கைஸ். ஐ திங்க் அந்த ஹார்ட் பீட் வந்து லைஃபுக்கா இல்லை எதுக்குன்னு தெரியல, இல்லை அவன் பக்கத்துல வந்தா ஏறுமா என்னன்னு தெரியல கைஸ். ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓ அடுத்து சரி ஓகேங்க. இப்போ இந்த பொண்ணு பின்னாடியே போய் இந்த பொண்ணை மாட்ட வச்சு நம்ம ஓடிடலாம். ஓகே கைஸ் இதுதான் நம்மளோட பிளான், எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நீங்களும் கேம்ல ஜெயிக்கலாம். ஓகே கைஸ் ஸோ இந்த பொண்ணு பின்னாடியே ஓடிடலாம். அப்பதான் எப்படியே கேம்ல ஓரளவா ஜெயிக்க முடியும். இல்லை நம்ம தன்னந்தனியா தனி ரூட் எடுத்து போலாமா? வாங்க நம்ம தனி ரூட் எடுத்து சும்மா நம்ம யாரு அப்படின்றத இவனுக்கு காட்டுவானா, வந்துட போறான் டக்குன்னு. ஸோ நம்ம சும்மா நம்ம ஐயோ என்ன பண்ணாங்க? ஏன்னா ஒரே அடியா ஓங்கி ஒரு குத்து குத்திட்டாங்க கைஸ். தனி வழியான்னு போகலான்னு பார்த்தா கடைசியில போட்டு தள்ளிட்டான். சரி ஓகே விடுங்க, என்ன பண்றது? டே அவனா அதை காப்பாத்துக்கடா, டேய் காப்பாத்துங்கடா. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பக்கத்துல இருக்குது, வந்து காப்பாத்துதான் பாரு. நான் சொல்றேன்டா டே. ஏங்க இன்னொரு பொண்ணு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது கைஸ். பாருங்க எல்லாம் ஜென்ரேட்டர் சரி பண்றதுல இருக்கிறாங்க. ஒருத்தராச்சும் வந்து காப்பாத்துறீங்களாடா? இந்த தம்பி வராங்க கைஸ். அவன் இந்த மாதிரி பசங்க தாங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்கிறாங்க. நல்லா வந்து காப்பாத்தி விடுறாங்க. டே டே ஹீல் மட்டும் பண்ணி விடுறா, டே ஹீல் பண்ணி விடுறா. அதுக்குள்ள வந்துட போறாங்கட்டுங்க. அதுக்குள்ள வந்துட்டானா பிரச்சனை ஆயிடும். ஸோ நம்ம இங்கிருந்து டக்குன்னு அவன் ஹீல் பண்ணனே ஓடிடலாம். டே டக்கு தம்பி டக்குன்னு பண்றா. ஏமா இங்க பாத்தியா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹீல் பண்றான், நீ என்னெல்லாம் ஓடினே இருக்கிற? ஒரு நின்று ஒரு மனுஷனை உதவி செய்யுமா? அது மூணு ஓடிச்சு. சரி விடுங்க, இந்த தம்பி உதவி செய்யறான். டே தம்பி நான் உனக்கு உதவி செய்யறான்டா, நான் அப்படியே உன் பின்னாடியே வரேன். என்ன சைக்கோ மட்டும் வந்தானா நீ மாட்டிக்கோ, சரியா? ஓகேவா? அதான் நம்மளுக்குள்ள டீலு, சரியாரா? Emotional damage. சைக்கோ மட்டும் வந்தா நீ மாட்டிக்கோ, சரியா? நான் ஓடிடுறேன். ஓகேவா? நம்மளுக்குள்ள டீலிங் அப்படிதான் இருக்கணும்டா. டீலிங்க மறந்து நீ பாட்டு ஓடிடாத. வரானா? யாரு வரா? ஐயோ ஆமா கைஸ் வரேன் கைஸ். அவன் எந்த சைடு வரான்னு தெரியலையே. ஆஹா ஓ அதான் ஓடினானா? எந்த சைடு வரலான்னு தெரியல கைஸ். நம்ம எப்படி ஓடிடலாம்? ஆஹா டே கரெக்டா என்கிட்ட தான் வருவியாடா? ஏங்க கரெக்டா அவன் நம்மளதாங்க பிடிக்கிறான், அது என்னன்னு தெரியல. இந்த கேம் படி அவன் என்னதான் பிடிக்கணுமா? டே டே தம்பி தம்பி வந்து காப்பாத்துறா. டே ஆனா அந்த பச்சர் எங்க இருக்கான்னு தெரியல. தம்பி தம்பி டே சீக்கிரம் வந்து காப்பாத்துறா. டே டேய் 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 ஏங்க நான் இப்படியே கூட தப்பிச்சு போயிடுறேன்டா. டே டக்குனே பண்ணி நான் இப்படியே கூட தப்பிச்சு போயிடுறேன்டா. ஆளை விட்றா சாமி, நான் வந்து புச்சிட போறான், நான் ஓடிடுறேன்டா. டே நான் இப்படியே கூட தவழ்ந்து கூட போயிடுறேன், ஆளை விடு. ஓகே கைஸ் நம்ம எப்படியோ இது வழியா வந்தாச்சு. ஸோ நம்ம அந்த இவனை கிளிச் பண்ணி விட்டுறலாமா? ஸோ இந்த இடத்துல சுத்திட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் வெளில அவன் இருக்கானான்றத. ஸோ இந்த கேட்டுக்கு வழியா போயிடலாங்க. இந்த கேட்டு வழியா போயிட்டு கதவை சாத்திடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பச்சர் எங்கே இருக்கான்னு தெரியல. யூ ஆர் ஸ்க்ரீமிங் இன் பெயின். ஆஹா ஏங்க அவன் வர சத்தம் கேட்டு வந்துட போகிறாங்க ஐஸ்.
எனக்கு என்ன பண்றது, ஒரு கால் முடியல, இருந்தாலும் ஒருத்த காலோட நம்ம யூஆர் ஸ்கிரீமிங் இன் பெயிண்ட் எடே. ஆஹா வந்துட்டாங்க, இந்த ஓரத்துல ஒளிஞ்சிடலாமா, அடிக்கிறாங்க. ஏங்க டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? ஒரு மனுஷனை இத்தனை தடவை போட்டு அடிச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன், செத்துடும் கைஸ். மனுஷனை இத்தனை தடவை போட்டு அடிச்சா என்னடா அர்த்தம்? ஏங்க அவங்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க கைஸ், அவன் எனக்கு புரியல. நான் ஒருத்தன் உள்ள வந்துட்டேன்னு கொண்டுகிட்டே இருக்கிறான். அதாவது அவனுக்கு நம்மளை பார்த்தா பயம், எங்க நம்ம அவனை மறுபடியும் அடிச்சிருவோம்னா முதல்ல வந்து நம்மளை கொண்டுடுறான். ஸோ நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நம்மளை பார்த்தால இதை பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ்ல டேட்டு எல்லாம் போட்டிருக்கிறோம். ஸோ நம்மளை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம், என்னடா நம்மளை போட்டு தள்ளுறோம்னு அவனுக்கு ஒரு பயம் கைஸ். உருட்டு உருட்டு நீ உருட்டு, புரியுதா? பயம் அது அப்படிதான் இருக்கணும், அது பயம் கைஸ் அவனுக்கு. ஓகே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்றதுனால பயம். சரி இவனை முதல்ல அடிச்சு தூக்கிடலான்னு. என்ன சொல்றீங்க நீங்க, என்ன சொல்றீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன டைமிங் முடிஞ்சுதாடா? ஓகே நம்ம லெவல் 2 ஆயிட்டோம். ஓகே ஸோ எனி கேரக்டர் ஆர் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஓகே அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சர்வைவர் மோடில் உள்ள போய் கிரியேட் ஐட்டம்ஸ், இது ஸ்கில்லு தேவைன்னு போட்டிருந்தாங்க. ஸ்கில் இதே ஸ்கில் ரெக்கார்டு. ஓ லெவல் 2 ஸ்கில் வேணுமா? அப்போ இவன்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது? இவன்கிட்ட பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு கிராஃப்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க் வச்சுக்கலாமாங்க. ஸோ 2000. ஸோ நம்ம அதுக்கு ரிசர்ச், ஆனால் டைம் அதுக்கு 1 hour டேக் ஆகும், வேணாங்க கைஸ். ஸோ நம்ம வந்து லெவல் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஸோ லெவல் அப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க நம்ம இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகலாம். யார் இந்த தடவை அதே பெருத்த பண்ணி தாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறான், கொல்றதுக்காக வந்திருக்கிறான். சரி விடுங்க, நம்ம எப்படியா தப்பிக்கலாம், பரவாயில்ல, தோத்தும் போகலாம், பிரச்சனை இல்லை. தோத்து போனா என்ன அசிங்கம் சொல்லுங்கோ, நம்ம இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கலாம் கைஸ். அவன் முதல்ல வந்து நம்மள தானே பிடிக்கிறான், பார்ப்போமா. நான் என்ன பண்ணிடுறேன், பேசாம இங்கேயே ஆல்ட்டு போட்டுடுறேன். அப்ப எனக்கு புரியல, இல்ல எனக்கு புரியல, நிஜமாலே புரியல. அவன் வேறுட்டே வந்து பிடிக்கிறானா இல்ல என்ன பண்றான் எனக்கு புரியல கைஸ், எனக்கு சுத்தமா புரியல. நான் எங்க நிக்கிறேனோ அவன் டக்குன்னு அங்கதான் வரான். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் எங்க ஸ்பான வரேனோ அதே இடத்துல அவன் ஸ்பான் ஆறாங்க. எனக்கு புரியல, நான் எங்க ஸ்பான் ஆகிறேனோ அதே இடத்துல அவன் ஸ்பான் ஆகிறான். வேறுட்டே பண்றானா, எதுக்கு பண்றான்னு எனக்கு தெரியல கைஸ். ஆனா வந்து உதவி செய்யுங்கடா டே. ஓகே ஒரு மிலிட்ரி மேன் வராரு உதவி செய்யறதுக்கு. மிலிட்ரி மேன் டே கொஞ்சமாச்சும் உதவி செய்யுங்கடா டே. நான் சொல்றேன்டா. அப்புறம் சூனியம் அந்த ஒரு வார்த்தை சொன்னானே வந்து காப்பாத்திட்டாரு. அவன் கரெக்டா என்கிட்ட தாங்க வரான், அது ஏன்னே புரிய மாட்டேங்குது. ஓகே சரி விடுங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம இப்ப வந்து அவர் ரெஸ்கியூ பண்றாரு. மிலிட்ரி மேன் தான் இப்படிதான் இருக்கும், இப்படி விட்டு ஓடுறதுல இருக்கணும். பாத்தீங்களா விட்டு ஓட்டாரு. மிலிட்ரி மேன் விட்டு ஓடாதீங்கோ, emotional damage. உங்களை நம்பிதானா இருக்கிறேன், விட்டு தயவு செஞ்சு ஓடாதீங்க. மிலிட்ரி மேன் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, உதவி செய்யுங்க. ஹெல்ப் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. நான் உனக்கு ஜென்ரேட்டரை கூட ரிப்பேர் பண்ண. அப்பா எவனோ ஹீல் பண்றான் கைஸ், ரொம்ப நல்லவனா இருக்கான். டே எவனா உதவி செய்யடா டே. ஹெல்ப் மிலிட்ரி ஜவான் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. நான் உங்களுக்கு ஜென்ரேட்டரை கூட ரிப்பேர் பண்ண உதவி செய்யறேன். இருங்க ஜென்ரேட்டர் உதவி பண்ண ரிப்பேர் செய்வோம். அப்பயாச்சும் அவர் உதவி செய்யறா. ஹெல்ப் ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க சார், உங்க பின்னாடியே நான் வந்துடுறேன். என்னைய மட்டும் அப்படியே காப்பாத்தி வெளில கூட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா? என்னைய மட்டும் அப்படியே காப்பாத்தி வெளில கூட்டு போயிடுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோம். ஓகே நம்ம இவர் கூட சேர்ந்து போயிடலாம். ஓகேங்க அவர் ஸ்ட்ரைட்டா ஓடுறாரு, நம்மளும் அவர் பின்னாடியே போலாம். ஸோ இங்க ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு கைஸ். ஸோ நம்ம சீக்கிரம் இது இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஜென்ரேட்டர் பாருங்க ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 2 ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகேங்க ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க ஸோ யாரும் வராங்க போல இருக்கு, அந்த பக்சர் வராங்க கைஸ். ஓடுங்க வராங்க கைஸ், வரான். விட்டு போறாங்க, ஏங்க விட்டு போறான். ஓடுறா. ஐயோ இடம் வேற இல்லையா ஓடுறதுக்கு. இப்படி நீங்களா போய் மாட்டிக்கோங்கடா டே. அப்பா ஆளை விடுங்கடா சாமி, நீங்களா போய் மாட்டிக்கோங்க. எப்படியும் அவர் அப்படி போயிட்டாரு. ஸோ நான் அந்த ஐயோ அவன் இப்படி வரானா, இப்படி போய் ஒழிச்சுக்கலாம். ஏங்க அவன் அப்படிதாங்க வந்துட்டு இருந்தான், எப்படி வந்தான் கைஸ். அவன் வேணுட்டே என்ன பிடிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பாத்தீங்கன்னா வேணுட்டே தான் வந்து பிடிக்கிறான். பாத்தீங்களா இப்ப எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்களா, அவங்கள போய் பிடிக்க மாட்டான். வேணுட்டே நம்மளதான் வந்து பிடிக்கிறான். என்னன்னு தெரியல, அவ்வளவு வன்மமாடா உனக்கு என் மேல தெரியலங்க, அவ்வளவு வன்மம் போல இருக்கு நம்ம மேல. வேணுட்டே வந்து நம்மளதாங்க பிடிக்கிறான். நான் யாருன்னு தெரிய மாட்டாடி. எவனோ தம்பி நான் சாக போறேன், டக்குனு உதவி செஞ்சுட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
எப்பா எப்படியோ உதவி செஞ்சுட்டான். டே ஹீல் மட்டும் பண்ணிடுறான். 2 பேர் சேர்ந்து பண்றாங்க, ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு விட்டு மட்டும் போயிடாதீங்க பாதியில, அப்புறம் அவள் தான் பாத்துக்கோங்க. விட்டு மட்டும் போயிடாதீங்க, அப்புறம் நான் சூரிய வச்சிருவேன். அவள் தான். எப்பா எப்படி இவங்க பின்னாடியே ஓடிடலாம். அந்த மிலிட்டரிக்காரர் தான் கரெக்டா சொல்றாரு வழி. ஸோ நம்ம இவர் பின்னாடியே ஓடிடுறது நல்லது. ஓகே, எங்கடா அவருக்கு மறைஞ்சிட்டாரா? இல்ல இங்கதான் ஓடிட்டு இருக்காரு. ஸோ ஓகேங்க, அவரு வரானா? ஸோ நம்ம எப்படி ஓடிடலாம். இவர் வழியாவே ஃபாலோ பண்ணலாம் கைஸ். நம்ம இவர் வழியா ஃபாலோ பண்ணலாம். ஆஹா, இப்படி வரானா? ஓகே, இப்படி ஓடிடலாம். யூ ஆர் ஸ்கிரீமிங் இன் ஃபியரா? எனக்கு பயமா எனக்கா? எப்படி? ஓ, என் ஹார்ட் பீட்லாம் ஏறுதா? ஓகே சரி, ஒழுங்கா பாத்துக்கலாம். சார் ஒழுங்கா கூட்டு போங்க சார். டேய் ஏங்க இவர் என்னங்க பண்றாரு? அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு தான் இருக்கிறாரு, தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாரு. ஓ, அவர் நம்மள செக் பண்றாருங்க. நம்ம அவனை ஃபாலோ பண்றோமா இல்லையா செக் பண்றானுங்க. ஏங்க என்ன ஒரே ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு. ஸோ நம்ம இங்க ஒளிஞ்சுக்கலாம். அப்போ அவர் முன்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஒளிஞ்சு போலாங்க. ஏன்னா இப்ப திடீர்னு அந்த இவன் வந்துட்டாங்க. ஓகேங்க, இன்னும் ஒரே ஒரு ஜென்ரேட்டர் டக்குன்னு ரிப்பேர் பண்றான். அவ்வளவுதான் கைஸ். ஸோ ரிப்பேர் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இப்ப எப்படியாவது வெளில ஓடிடணும். இவரையே ஃபாலோ பண்ணலாம். எப்படி வெளில ஓடுறது? மிலிட்ரி மேன் சொல்லுங்க, எப்படி வெளில ஓடுறது? தயவு செஞ்சு சொல்லுங்க மிலிட்ரி மேன், எப்படி மிலிட்ரி மேன் வெளில ஓடுறது? ஓகே, அவர் எங்கேயோ வழி கூட்டு போறாரு நம்மள. ஓகே கைஸ், ஸோ இங்கதான் பவர் இருக்கு. ஸோ வாங்கடா எல்லாம் ஓடுகிறாரு. சீக்கிரம் ரிப்பேர், சீக்கிரம் ஓப்பன் கேட் ஓப்பன். அவன் வந்துட போறான். ஓகே, ஓப்பன் பண்ணி நான் தானே முதல்ல வெளில ஓடுறதுல இருப்பேன். வெளில ஓடுடா. எஸ் கைஸ், நம்ம பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம தப்பிச்சாச்சு. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா 2வது தடவையும் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு உதவி செஞ்சு எஸ்கேப் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம 2 பேருக்கு உதவி செஞ்சதுனால நம்மளுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ லெவல் 3க்கு போயிட்டோம். ஓகே கைஸ், ஸோ இதோட நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம அடுத்து என்ன கேம் பிளே வீடியோ வேணும்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த கேமோட பார்ட் 2 வேணுமான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? ஸோ பை கைஸ்.